ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் கிரேவி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் எடுத்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மசாலா பிரட்டி ஊற வச்சுக்கலாம். அதற்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இறால் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மசாலாவில் ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நம்ம கிரேவி செய்கிற வரைக்கும் இந்த மசாலாவில் ஊறினா நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே கிரேவிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2-3 பீஸ் பட்டை, 2-3 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். போட்டு வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மசாலா போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தயிர் 1/4 கப் ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் 4-5 முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்து அரைச்சி பேஸ்ட் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இறால் எடுத்து போட்டுக்கோங்க. இறாலை போட்டு நல்லா அந்த கிரேவியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி வற்றுற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதில் வெந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இறால் நல்லா வெந்து கிரேவி திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.